தமது தூயகத்தில் உரைகின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழச் செய்கின்ற கடவுளே அவர்களுக்கு வலிமையையும் மனத்திடத்தையும் அளிப்பார். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. எமது தாய் திருச்சபையானது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஜூபிலி ஆண்டின் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இறை பிள்ளைகளாகிய நம் அனைவரும் எம் சகோதர சகோதரிகள் அனைவரையும் மனதார ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியுடன் வாழ அழைக்கின்றது. இப்பயணமானது ஓர் புனித பயணமாக அமைவதற்கு மனதில் இருக்கும் வேற்றுமைகள், புரிதலின்மை, கோபம், வெறுப்பு போன்ற உணர்வுகளை நாம் மறக்க வேண்டும். இன்றைய 3ஆம் நாள் நவநாளானது ஸ்டானிஸ்லோஸ் வட்டார இறைமக்களால் சிறப்பிக்கப்படுகின்றது. பகிர்ந்து வாழ அழைக்கும் ஜூபிலி ஆண்டு எனும் தொனிப்பொருளில் இன்றைய சிந்தனைகள் அமைய உள்ளன. எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுடன் பகிர்தலின் அவசியத்தை வாழ்ந்து காட்டியுள்ளார். எனவே இச்சிந்தனையை மனதில் கொண்டு தொடரும் திருப்பலியில் இணைந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலராகிய இன்னாசியாருடைய திருவிழாவை கொண்டாடும் விதமாக இந்த நாட்களில் நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக அடிப்படையான ஒரு பண்பாக இருக்கின்ற பகிர்வை பற்றி இன்று நாளிலே சிந்திக்க நம் ஒவ்வொருவரையும் இறைவன் அழைத்திருக்கின்றார். இறைவன் தம்முடைய வாழ்வையே அவர் பகிர்ந்திருக்கின்றார், நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். இன்னும் அவர் திருப்பலி வேளையிலும் கூட இறை வார்த்தையை நம்மோடு பகிர்கின்றார். நற்கருணைய திருவுடலை, அவருடைய உடலையே நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இந்த பகிர்வு இருக்கின்றது. ஆகவே இந்த திருப்பலி வேளையிலே நாங்கள் மன்றாடுவோம். நாங்கள் பகிர்வின் மக்களாக இருக்க இறைவன் அவருடைய அருளையும் ஆசிரியையும் நம் ஒவ்வொருவருக்கு நிறைவாக கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிப்போம். அத்தோடு இன்றைய நாளிலே திரு அவையானது சுதேச குருக்கள் துறவியருடைய நாளையும் கொண்டாடுகின்றது. அவர்களுக்காக விசேஷமாக மன்றாடும்படியாகவும் அதே போன்று குருத்துவ துறவர உருவாக்கல் பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் வழிநடத்த வேண்டும் என்றும் அழைத்தல்கள் பெருக வேண்டும் என்றும் இந்த திருப்பலி வேளையிலே நாங்கள் ஜெபிப்போம். அவை ஒப்புக் கொடுக்கிற பலியிலே தகுந்த முறையிலே பங்கு பெற நம் பாவங்கள் தடையாக இருப்பதனால் அவற்றுக்காக மனம் வருந்தி கடவுளத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமரியாதையும் வானகத்துவர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இரக்கம் நிறைந்த இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிருக்கும் தேவ தந்தை இறைவனே, தேவ மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நிச்சயமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியோடும் என்றென்றுமே வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனும் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, திருவசனம் 20 தொடக்கம் 32 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெருங்கண்டன குரல் எழுப்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதிலிருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம்.
5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம், ஒருவேளை அங்கே 30 பேரை காணப்பட்டால் என அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன், ஒருவேளை அங்கு 20 பேரை காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும், ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என. அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மை
கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 12 தொடக்கம் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்ற போது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கின்றார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாக கதவை தட்டிக்கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானவற்றை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக் கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஜூபிலி ஆண்டிலே நம்பிக்கையாளர்களின் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற தலைப்பிலே நாங்கள் இந்த ஆண்டினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலே
ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் பகிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமக்கு கொடுக்கும்படியாக நமக்கு பணிக்கப்பட்டிருக்கின்றது. அவை அந்த வகையில் ஜூபிலி ஆண்டோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது ஜூபிலி ஆண்டு விடுக்கின்ற சவால்களுக்கு மேலாக இன்னும் ஒரு விடயத்தை செய்யும்படியாகத்தான் இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. விவிலியத்தின் அடிப்படையிலே ஜூபிலி ஆண்டை பார்க்கின்ற பொழுது ஜூபிலி ஆண்டு என்று சொன்னால் என்னவென்று சொன்னால் அதில் 2 விடயங்கள் வருகின்றது. ஒன்று, ஒருவர் தன்னுடைய பழைய நிலைக்கு, அதாவது அவர் சமுதாயத்திலே அவர் வாழ்கின்ற பொழுது அவரிடம் சில சொத்துக்கள் இருந்திருக்கும், அல்லது ஒரு பதவியில் இருந்திருப்பார், ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருப்பார். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர் அனைத்தையும் இழந்திருப்பார். அவற்றை மீள பெற்றுக்கொள்கிற ரெஸ்டோரேஷன், திரும்ப பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை இந்த ஜூபிலி ஆண்டிலே எதிர்பார்க்கப்படுகின்றது. விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவருக்கு அவற்றை திரும்ப கொடுக்க வேண்டும். அவருக்கு சொந்தமான பூர்வீக நிலங்களாக இருக்கலாம், பூர்வீக உடைமைகளாக இருக்கலாம், அவை திரும்ப அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் ஒன்று பார்க்கின்ற பொழுது சமூக நீதி பற்றி பேசுகின்றது. ஒருவருக்கு எது என்ன சொந்தமானதோ, எது உரிமையானதோ, எது அவருடைய உரிமையோ அது அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே அடிமைகள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகின்றது. அவை சமூக நீதியை நிலைநாட்டும்படியாக விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இவை 2ஐயும் பார்க்கின்ற பொழுது அது 2ம் பகிர்வு இல்லை. உண்மையிலே பார்க்கின்ற நேரம் பகிர்வு இல்லை. ஒருவருக்குரிய ஒரு விடயத்தை நாங்கள் கொடுப்பது என்பது பகிர்வு அல்ல, அது அவருடைய உரிமையாக இருக்கின்றது. ஆகவே அதை விட ஒரு படி மேல் சென்று வாழும்படியாக இந்த ஜூபிலி ஆண்டிலே இந்த தலைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றது. நம்மிடம் இல்லாத ஒரு விஷயம், அதாவது நமக்குரிய ஒரு விஷயத்தை நாங்கள் பகிர்வது, அடுத்தவருக்குரிய ஒரு விடயத்தை நாங்கள் கொடுப்பது பகிர்வு அல்ல. அது அவருக்கு உரிமையானது, அவருக்கு சொந்தமானது, அவருக்கு சேர வேண்டியது. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு சொன்னால், ஒரு பங்கிலே ஒரு 10 சபையில் இணைந்து செயல்படுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கின்றது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சிலவல்ல இருக்கின்ற பல பங்குகளை தான் பார்க்கிறோம். ஒரு சிலர் தடைக்கலாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு அவர் உள்ளுக்குள்ள வராமலுக்கு வந்து சேர்ந்து செயற்படாமல் இருப்பது தடைக்கலாக இருப்பார்கள். ஆகவே அந்த தடையை நீக்கிவிட்டு அவங்களுக்கு நீங்களும் வாங்க, உள்ளுக்கு வந்து வேலை செய்யுங்க, எங்களோட சேர்ந்து பணியில் ஈடுபடுங்க என்று சொல்றது நாங்கள் பகிர்வு அல்ல, அது அவருக்குரிய உரிமையாக இருக்கின்றது. அவை பகிர்வு என்பது என்ன என்பதை பற்றி தான் இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியுள்ளா இருக்கு. இதை விட ஒரு படி மேலாக சென்று எவ்வாறு செயல்படுவது. ஆகவே இதை பார்க்கின்ற பொழுது இறைவனே ஆண்டவர் தாமே நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். இறைவன் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய வாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய உரிமை அல்ல, அது கடவுளுடைய இரக்கத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் பாவம் செய்தோம், பாவத்தில் விழுந்தோம், அந்த பாவத்தில் விழுந்த நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பலவற்றை அனுபவித்தோம், சாவை அனுபவித்தோம், பல நோய் நொடிகளை அனுபவிக்கின்றோம். இவற்றை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை மீட்க இறைவன் உலகத்துக்கு வந்தார் என்பது பகிர்வு. தன்னுடைய வாழ்வை அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இது நம்முடைய உரிமை அல்ல, மாறாக கடவுள் தன்னுடைய இரக்கத்தின் நிமித்தம் நம்மோடு அவருடைய வாழ்வை பகிர்ந்து கொள்கின்றார். அதே போன்று அன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுதேச குருக்கள் துறவியருடைய தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பொது குருத்துவத்திலே நாங்கள் எல்லாரும் பங்கேற்றாலும் இந்த பணி குருத்துவத்திலே அல்லது துறவர வாழ்க்கையிலே ஒருவர் ஈடுபடுவது என்பது, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்பது அது வெறுமனை உரிமை அல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முன்வருவது ஒரு பகிர்வாக இருக்கின்றது. ஆகவே சாதாரண நம்மளுக்கு எது சொந்தமோ எது உரிமையானதோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை வாழ்வது பகிர்வது அல்ல, மாறாக அதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் உண்மையான பகிர்வாக இருக்கின்றது. இயேசு வடிவாக சொல்லுவார், 2 அங்கி வைத்திருப்பவர் இல்லாதவரோடு ஒன்றை பகிர்ந்து கொள்ளட்டும் என்று. ஆகவே சில நேரங்களில் நாங்கள் எங்கிட்ட இருக்கிற பணமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய மேலதிகமாக இருக்கின்றதை ஏழைகளோடு சிலவளை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது பகிர்வு அல்ல உண்மையிலேயே. அது ஏனென்றால் மேலதிகமாக இருக்கிறதை நாங்கள் கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கின்றது.
அதை பெற்றுக்கொள்வது அவர் மற்றவர் இல்லாதவர்களுடைய உரிமையாக இருக்கின்றது. அவை நாங்கள் சிலவோடு அதனை செய்துவிட்டு நாங்கள் நினைப்பது என்னவென்று சொன்னால், நாங்கள் பகிர்ந்து விட்டோம், கொடுத்து விட்டோம் என்று சொல்லி. மாறாக எங்களையே இதில் நாங்கள் இழக்கின்றோமோ அப்பொழுதுதான் பகிர்வு வருகின்றது. கடவுள் இயேசுவை பற்றி பேசுகின்ற பொழுது பிலிப்பியர்களை திருமுகத்திலே பவுலடியார் அழகாக சொல்லுவார், அவர் கடவுளாக இருந்தும் அவர் கடவுள் தன்மையை பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மையை வறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு இந்த உலகத்துக்கு வந்தார், நம்மை மீட்பதற்காக. இதுதான் பகிர்வாக மாறுகின்றது. ஆக இந்த ஜூபிலி ஆண்டிலே விசேஷமாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் விவிலியம் நமக்கு சொன்னாலும், கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இன்னும் ஒரு படி அதிகமாக சென்று பகிர்வதற்கு நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. அவை நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய அழைப்பாக இருக்கின்றது. அவை இதை எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செய்யலாம்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, சில நேரங்களில் நமக்கு நேரம் இருக்கும், ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த டைமை என்ன வேண்டாலும் செய்யலாம். அதனை யாருக்கும் கொடுக்கணும் என்று எந்த கடமையும் இல்லை. எனக்குரிய ஃப்ரீ டைம், நான் கொஞ்சம் இழைப்பாரெல்லாம், நித்திர கொள்ளலாம், அது எனக்கு விருப்பமான காரியங்கள் எதையும் செய்யலாம். ஆகவே அது எனக்கு உரிமையானது. ஆகவே இருந்தும் அந்த நேரத்தை நான் இன்னொருவருக்கு ஏதாவது ஒருவர் கொடுக்கின்ற பொழுது, அது ஆலய பணியாக இருக்கலாம் அல்லது தேவையில் இருக்கின்ற ஒருவராக இருக்கலாம், அதனை கொடுக்கின்ற பொழுது அதான் பகிர்வாக மாறுகின்றது. அதே மாதிரி பிள்ளைகள் படிக்கின்றார்கள், இந்த ஸ்கூலில் தெரியும், நம்மளோட பிள்ளைகள் சில நல்லா படிப்பார்கள். அவர்கள் அடுத்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அல்லது அது குறிப்பிட்ட அந்த டைமுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்பது கடமை அல்ல. இருந்தாலும் இயலாத பிள்ளைக்கு ஒரு பிள்ளை மனமு வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் என்று சொன்னால் அது பகிர்வாக மாறுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். அவர் இரக்கத்தின் நிமித்தம் நம் ஒவ்வொருவரை மீட்டிருக்கின்றார், தன்னுடைய வாழ்க்கையை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால், நாங்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நமக்கு உரியவற்றை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எவற்றை செய்ய வேண்டுமோ, மற்றவர்களுக்கு எவற்றை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பது பகிர்வு அல்ல. மாறாக நம்மிடம் இருப்பவற்றை நாங்கள் கொடுக்க வருகின்ற பொழுதுதான் அது பகிர்வாக மாறுகின்ற, உண்மையான ஒரு பகிர்வாக அது மாறுகின்றது. இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் எதிர்நோக்கி பயணிகளாக ஒவ்வொருவரும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தனித்தனியாக அல்ல, மாறாக நாங்கள் கூட்டாக சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது நாங்கள் ஒருவர் மற்றவரோடு எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய இருக்கக்கூடிய திறமைகளை, எங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் பகிர்கின்ற பொழுதுதான் இந்த ஜூபிலி ஆண்டு ஒரு அருள்மிக்க காலமாக அது மாறுகின்றது. அநேகமாக பார்க்கின்ற பொழுது, இந்த ஜூபிலி ஆண்டிலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் பகிர்வை பற்றி பேசுவதை விட கூடுதலாக நாங்கள் இரக்கத்தை பற்றி பேசுகின்றோம், மன்னிப்பை பற்றி பேசுகின்றோம். நாங்கள் 2000 ஆண்டு ஜூபிலி ஆண்டு 2ஆம் ஜான் பால் II அவர் அறிவித்த பொழுது அவர் இரக்கத்தின் ஆண்டாக, மற்றவரிடம் நாங்கள் போய் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு ஆண்டாக அது இருந்தது. கத்தோலிக்க திருவாவை வரலாற்றில் செய்த அனைத்து பிள்ளைகளுக்கும் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு ஆண்டாக இருந்தது. ஆகவே நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம், மற்றவருக்கு உரியவற்றை கொடுக்கின்றோம். ஆனால் அதிலும் விசேஷ விதமாக இந்த ஜூபிலி ஆண்டிலே மற்றவங்களோடு பகிர்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை பகிர்வதற்கு, நேரத்தை பகிர்வதற்கு இந்த ஜூபிலி ஆண்டு நம் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே சுதேச குருக்கள் துறவிகளுடைய தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது அவர்களும் அதைத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் மேலான ஒரு விஷயத்தை செய்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். குருக்களாக, துறவிகளாக, சாதாரண ஒரு கிறிஸ்தவன், கத்தோலிக்கன், திருமுழுக்கு பெற்ற ஒரு கத்தோலிக்கன் வாழுகின்ற ஒரு வாழ்வை விட மேலான ஒரு வாழ்வை வாழ, அதிகமாக பகிர அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையை பகிர. சில நேரங்களில் டயர்டா இருக்கும், கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் மக்கள் வருகின்ற பொழுது அந்த நேரத்தை அவர்களோடு பகிர, கஷ்டப்படுகின்ற மக்களோடு சேர்ந்து வேலை செய்வதனூடாக தங்களுடைய வாழ்க்கையை பகிர அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அது ஒரு உன்னதமான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக மன்றாட வேண்டும். இப்படிப்பட்ட அழைப்புக்குள்ளே எங்களுடைய பிள்ளைகளும் செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாட வேண்டும். ஏன்னு சொன்னால் இது கடவுளுடைய பகிர்வோடு ஒரு இரண்டரை கலக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. குருத்துவ வாழ்வு,
துறவற வாழ்வு என்பது இறைவனுடைய வாழ்வோடு ஒரு இரண்டரை ஒரு அந்நியோன்யமான ஒரு வாழ்வுக்கான ஒரு அழைப்பாக இருக்கின்றது, பகிர்வின் அழைப்பாக அது இருக்கின்றது. ஆகவே அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேவ அழைத்தல்கள் பெருக இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாட வேண்டும். இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைய பொதுக்காலத்தின் 17வது வாரத்துக்குரிய வாசகங்கள் வாசிக்கப்பட்டது. அவை இந்த வாசகங்களை பார்க்கின்ற பொழுது கூட இன்றைய நாளில் ஜெபத்தை பற்றி நமக்கு கூடுதலாக சொல்லுகின்றது. இன்றைய உரைவார்த்தை எல்லாம் ஜெபத்தை பற்றி சொல்கின்றது. அதுவும் எப்படிப்பட்ட ஜெபம்? அடுத்தவருக்காக நாங்கள் ஜெபம் செய்கின்ற பொழுது அதுவே ஒரு பகிர்வு தான். ஏனென்றால் என்னுடைய நேரத்தை அடுத்தவருக்காக ஜெபிப்பதற்கு நான் பயன்படுத்துகின்றேன் என்ற பொழுது அதை ஒரு பெரிய ஒரு பகிர்வு. ஆகவே இன்றைய நாளிலே ஜெபத்தை பற்றி இறைவன் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை நாங்கள் இன்றைய நாளிலே எங்களுடைய மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையான பகிர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் அவசியமாக இருக்கின்றது. இந்த ஜெபம் உண்மையான ஒரு ஜெபம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். உண்மையான ஜெபம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு விடயம் இன்றைய நற்செய்தி அழகாக சொல்கின்றது, இறைவனோடு உறவு இருக்க வேண்டும். இறைவனை தலைவா ஆண்டவரை அப்படின்னு சொல்லி அழைங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. இறைவனை பார்த்து தந்தாய் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை என்று சொல்லி அழையுங்கள் சொல்லுகின்றார். அதாவது உறவு, ஒரு அந்நியோன்ய உறவுக்கு உங்களையும் என்னையும் இயேசு சிவத்தினூடாக அழைக்கின்றார். நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது இறைவனோடு இருக்கின்ற அந்த அந்நியோன்ய உறவிலே நாங்கள் மலர்கின்றோம், அந்த உறவை நாங்கள் வளர்த்தெடுக்கின்றோம். ஆகவே இறைவனுக்குரிய அந்த உறவிலே நாங்கள் வளர வேண்டும். அவை ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அவை இந்த உறவிலே நாங்கள் மலர்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை பகிர்வுக்கு ஆயத்தமாகின்றது. இறைவனோடு ஒன்றித்தில்லாத எந்த வாழ்வுமே பகிர்வுக்கு முன்வராது. பகிர்வு செய்ய, பகிர்ந்து கொள்ள, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முன்வராது. ஆகவே இறைவனோடு ஐக்கியமாக ஆண்டவர் தாமே இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரோடு ஐக்கியமாகின்ற பொழுது, உறவில மலர்கின்ற பொழுது நாங்கள் சுதந்திரமாக பேசுவோம், கடவுளோடு அந்யோன்யமாக பேசுவோம். அதைத்தான் முதலாவது வாசகம் சொல்லுகின்றது. ஆபிரகாம் 75 வயது இருக்கின்ற பொழுது ஊர் என்கின்ற இடத்திலே அவர் வாழ்கின்ற பொழுது இறைவன் அவரை அழைத்தார், கானான் தேசத்துக்கு போக சொன்னார். ஆகவே அவர் பயணித்து கானான் தேசத்துக்கு போய் அங்கே குடியிருக்கின்ற பொழுது அந்த சோதோம் கொமரா பகுதிகளிலே வாழ்ந்த மக்கள் பாவத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்காக ஆபிரகாம் மன்றாடுகின்ற பொழுது வெறுமனே ஒரு தூரத்தில் இருக்கின்ற கடவுளை பார்த்து ஜெபிப்பது போன்று அவர் ஜெபிக்கவில்லை. மாறாக அந்யோன்யமாக அவர் மன்றாடுகின்றார், ஜெபிக்கின்றார், அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்களா? 45, 40, 30, 20 சொல்லி 10 மட்டும் வருகின்றது. ஆனால் அங்கே பார்க்கின்ற ஒரு விடயத்தை, கடவுள் கோபப்படவே இல்லை. ஆபிரகாம் இதனை திரும்ப திரும்ப கேட்க கடவுள் கோபப்படலை. ஏன்னு சொன்னால் ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு இருந்தது. அதனால கடவுள் கோபப்படலை, அவருடைய ஜெபத்தை கேட்கின்றார். ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இறைவனோடு ஒரு அந்நியோன்ய உறவினை ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்துவதனூடாகத்தான் நாங்கள் கடவுளோடு உறவு கொள்ள முடியும். உறவு கொண்டால் நாங்கள் அடுத்தவருக்காக ஜெபிப்போம். எங்களுடைய தேவைக்காக மட்டுமல்ல, மாறாக நாங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி அடுத்தவருக்காக ஜெபிக்கின்ற பொழுது பகிர்கின்றோம். அதான் மிகவும் உன்னதமான ஒரு பகிர்வாக இருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் அடுத்தவருக்காக ஜெபிக்கின்றோமோ அது மாபெரும் ஒரு உன்னத பகிர்வாக மாறுகின்றது. ஏன்னு சொன்னால் ஜெபிக்கின்ற எந்த ஜெபமும் ஒரு காலமும் வீணாக போகாது, அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கு நாங்கள் ஒரு தென்னை மரத்தை நாட்டி விட்டு தண்ணி ஊற்றினோம்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் தேங்காய் ஆய முடியாது. 2 நாள் அல்லது ஒரு குடம் 1 மாசம் தண்ணி ஊற்றி பார்த்துட்டு இன்னும் தேங்காய் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றாம விட்டோம் என்று சொன்னால் அந்த மரம் வளராது, அப்படியே அழிந்து போய்விடும். அல்ல ஒரு ஒழுங்கான வளர்ச்சி இல்லாமல் பலன் கொடுக்காது. அதுக்கு தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றுகின்ற பொழுதுதான் அது குறிப்பிட்ட காலம் வருகின்ற பொழுது அந்த மரம் செழித்து வளர்ந்து மெதுவாக வந்து பலன் கொடுக்கின்றது. அதே போன்றுதான் ஜெபமும். இது வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக நான் இதை பார்க்கின்றேன். அப்போ எனக்காக சொல்லப்பட்ட ஜெபங்கள் இன்றும் வேலை செய்கின்றது. நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், எமக்கு வாக்கு கொடுத்தவர்கள், ஃபாதர் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், நீங்கள் எல்லாரும் குருவாக வர வேண்டும் என்று நாங்கள் சொன்ன இந்த காலத்தில் சொன்னவர்கள், அவர்களுடைய ஜெபங்கள் தான் இன்றைக்கும் எங்களுக்கு நின்று நிலைத்து பலன் கொடுக்கின்றது. ஆகவே எந்த ஜெபமும் நாங்கள் சொல்லுகின்ற நம்பிக்கையோடும் இறைவனோடு கொண்டிருக்கின்ற அந்த ஐக்கியமான உறவிலையும் சொல்லப்படுகின்ற எந்த ஜெபமும் வீணாக போகாது. ஆகவே பகிரணும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில
நாங்கள் பகிர்வை வளர்க்கின்றவர்களாக இருக்கணும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இயேசுவை பார்க்கின்ற பொழுதும் கூட அவர் தன்னுடைய பணிக்காக செல்வதற்கு முன்பதாக காலையில் அதிகாலையிலேயே அவர் ஜெபிக்கின்றார். இன்றைய நற்செய்தியில கூட பார்த்தோம்னு சொன்னால் இயேசு செபித்து விட்டு வருகின்ற பொழுதுதான் சீடர்கள் பார்த்து கேட்கின்றார்கள், ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையாக இறைவனோடு அவர் உறவில் இருந்ததால தன்னுடைய வாழ்க்கையை அவர் எல்லோரோடையும் பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக பாவிகளோடு, ஒதுக்கப்பட்டவர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார். ஏன்னு சொன்னால் அதனூடாக அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக. ஆகவே எங்களோடு நாங்கள் ஜெபத்தினாலும் அடுத்தவரை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியும். ஜெபத்தினாலே திருச்சபையினுடைய பணியை தாங்கிக் கொள்ள முடியும். ஜெபத்தினாலே அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியும். அடுத்தவருடைய நோய் நொடிகளை தாங்கிக் கொள்ள முடியும். அடுத்தவருக்கு பலம் கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாட முடியும். ஆகவே இறைவன் நாளிலே இந்த ஜூபிலி ஆண்டிலே விசேஷ விதமாக இந்த காரியத்துக்காக நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். ஜூபிலி ஆண்டியை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துங்க அதே நேரத்தில் அடுத்தவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தான் அதிகமாக சொல்லப்படுகின்றது. அடுத்தவருடைய உரிமையை கொடுங்கள், அடுத்தவர் கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு உரியவற்றை கொடுங்கள், பகிருங்கள் என்று சொல்லிதான் ஜூபிலி ஆண்டு நமக்கு சொல்லுகின்றது. யாரையுமே ஒதுக்கி வைக்க வேண்டாம், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளுங்கள், எதிர்நோக்கும் பயணிகளாக தொடர்ந்து பயணிங்கள். இவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜெபமும் இறை வார்த்தையும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ளே போகின்ற பொழுது அந்த வார்த்தை இறைவனுடைய வார்த்தையை ஜெபமாக மாறுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் அடுத்தவரையும் நாங்கள் ஜெபத்திலே தாங்கிக் கொள்வதனூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கின்றோம். ஆகவே இந்த கருத்துக்காக இந்த திருப்பலிகளிலே விசேஷமாக மன்றாடுங்கள். புனிதருடைய திருவிழாவை முன்னிட்டு உங்களை நீங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதற்காக இந்த கருத்துக்காக புனிதரை பார்த்து மன்றாடுங்கள். அவை எங்களுடைய திருச்சபையில அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது, ஒரு கொடையாக இருக்கின்றது. புனிதர்கள் அவர்கள் நமக்காக ஜெபிக்கின்றார்கள். அவர்களுடைய ஜெபத்திலே நாங்களும் வளர்ந்து கொண்டு வருகின்றோம், நம்பிக்கையிலே வளர்கின்றோம். அவர்கள் வாழ்ந்த பொழுதும் கூட அடுத்தவருக்காக ஜெபித்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையும் அடுத்தவருக்காக பகிர்ந்து கொண்டார்கள், அர்ப்பணித்தார்கள். ஆகவே அவர்களை பார்த்து ஜெபியுங்கள், அவரிடம் கேளுங்க, எங்களுக்காக பரிந்துரையுங்கள். நாங்களும் அவர்களைப் போல ஏதோ ஒரு வழியில மற்றவங்களுக்கு மேல சுமையை சுமத்துகின்றவராக இல்லாமல் மாறாக அவருடைய சுமையை இறக்கி வைத்து விட்டு அவருடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக எங்களால் ஆனவற்றை நாங்கள் மற்றவரோடு பகிர்கின்ற அந்த நிலையை அவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த திருப்பலி வேளையிலேயும் தொடர்ந்து இறைவனை பார்த்து ஜெபிப்போம். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல கடவுளவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மிற்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் வேண்டும் வரை இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன்.
இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். ஆகவே அவர் நமக்கு அருள் கூறுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டல்களை அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பணியாளர்களின் வழிகாட்டியாகிய அன்பின் ஆண்டவரே, எமது திரு அவையின் ஞான மெய்ப்பர்கள் அனைவரையும் கனிவன்புடன் ஆசீர்வதித்து இவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிவாழ்வின் மேன்மையை உணர்ந்து நம்பிக்கையாளர்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அண்டினோரை ஆதரிக்கும் ஆண்டவரே, எமது மறைமாவட்டத்தின் பாதுகாவலரும் எமது பங்கின் பாதுகாவலருமாகிய புனித லோயோலா இனாசியாரின் திருவிழாவின் 3வது நவநாள் திருப்பலியில் கலந்து இறையாசிர் பெற வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரின் குறை தீர்த்து நிறைவான வாழ்வை கொடுக்கும்படி ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழிகாட்டியாகிய ஆண்டவரே, இன்றைய நவநாள் திருப்பலியை ஒப்பு கொடுத்து எம்மை இறையுறவில் வளர வேண்டுதல் புரிந்து கொண்டிருக்கும் அருட்பணி டெரன்ஸ் ராகல் அடிகளார் முன்னெடுத்து செல்கின்ற இறை திட்டங்கள் அனைத்திற்கும் உமது உடனிருப்பின் மூலம் வழிநடத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்க்கை எனும் கொடியை தந்த ஆண்டவரே, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்டானிஸ்லாஸ் வட்டார இடை குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும், பிள்ளைகள் கல்வியறிவில் சிறந்து விளங்கிடவும், விசுவாசத்தில் உறுதி பெற்று பிற குடும்பங்களுக்கு முன்மாதிரியான வாழ்வு துறையை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துகளையும் இந்த வழியிலே கண்களை மூடி ஆண்டோடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற தந்தை இறைவா, இந்த ஜூபிலி ஆண்டிலே எங்களை ஒரு மேலான ஒரு வாழ்வு வாழ நீர் அழைக்கின்றீர். அடுத்தவருக்கு எது உரியதோ அதனை கொடுத்து வாழவும், அதே நேரத்தில் எமக்கு எது உரியவையாக இருக்கின்றதோ அவற்றை மற்றவரோடு பகிர்ந்து வாழுகின்ற உண்மையான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்படியாக எங்கள் ஒருவரை இன்றைய நாளில் அழைத்து நிற்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாளாந்த ஜெபத்தினூடாக நம்முடைய தந்தையாக நல்ல தந்தையாக இருக்கின்ற உம்மோடு உறவு கொண்டவர்களாக வாழ அழைத்து நிற்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற வட்டார இறை மக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களுடைய வாழ்வுக்காக, அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற உலகாலம் நீர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நலன்கள் ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்தும் அவர்களை ஆசீர்வதித்தலும், அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே நீதாமே கூட இருந்து தீர்க்கின்ற தேவனாக இருக்க வேண்டும் என்றும், இந்த பலியிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் நலன்களால் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்றும், இந்த ஜூபிலி ஆண்டு கொடுக்கின்ற சவால்களுக்கு நாங்கள் நல்ல முறையிலே முகம் கொடுத்து எதிர்நோக்கியும் பயணிகளாக ஒருவர் மற்றவரோடு கைகோர்த்து நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்க தேவையான ஆசிரை எங்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாக கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்காக தரு
அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக அமையும் பொருட்டு மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளில் இருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகிலங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவாவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். எனவே நீர் தூயவராக இருப்பது போல மனிதரும் தூய்மை அடைய உலகத்தின் தொடக்கம் முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றீர். உம்மக்களின் காணிக்கையை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவரில் நாங்களும் பிள்ளைகளாயிருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவராயினோம். ஆயினும் இரங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகியும் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் ஒப்படைத்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே சிலுவை சிந்தப்படவிருந்த தமது இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப்படும் என்பதனை அறிந்திருந்த அவர் இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாகியும் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து இவர் இறந்ததையும் பாதாளங்களில் இருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். உண்மையும் இரக்கமுள்ள இறைவா,
உம் மகனுடைய திருவருகை எதிர்நோக்கி இருக்கின்ற நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் பலிப்பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். கனிவுமிக்க நல்ல தந்தையே, உம் திருமகனின் பலியை நிருமோடு இணைத்துக் கொண்ட மக்களை கண்ணோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்றவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவின் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடலில் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்கும் எங்களுக்கு அருள் புரியும் பேறு பெற்ற கண்ணி கடவுளின் தாயுமான மரியா, பேறு பெற்ற திருத்தூதர்கள், புனிதர் ஆகிய அனைவரோடும் விசேஷ விதமாக புனித இன்னாசியார் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்போது நினைவு கூறும் இறந்து போன சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் புனிதரோடும் புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் திருமுன் நிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்கச் செய்தருளும். அந்நாளில் நாங்கள் புதுப்படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் தாமே நமக்கு கற்றுக் கொடுத்தது போன்று தந்தை அமரவனை பார்த்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து நீதாம் எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமைப்பரா இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு நீ சொன்னீரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருவாவை உம்மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையை மாத்திரம் பார்த்து எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னுடைய வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதியினை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளவிருக்கின்ற உம்முடைய உடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் எங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் அரும் மருந்தாகவும் இருக்க அருள் கொண்டருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் உங்களை போக்குபவர். ஒரு உயரிய வாழ்க்கைக்கு நம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் அழைத்து நிற்கின்ற இறைவன். இவரது விருந்து கலைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றவர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றுமே வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வெல்ல இரக்கம் நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து என்றுமே பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடர்கின்றது. நன்றி. திருவடி தேடி வந்தோம், உள்ளம் உனதாய் அளிக்க வந்தோம். உந்தன் திருவடி தேடி வந்தோம், உந்தன் திருவடி தேடி வந்தோம். உள்ளம் உனதாய் அளிக்க வந்தோம், உந்தன் திருவடி தேடி வந்தோம். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படியாக புனித இனாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. தூயவர்களின் பேரின்பமாகிய இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கையால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பேரின் மகிமையை எங்கும் பரப்பவும், திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கும் கீழ்ப்படிதலுக்கும் ஒத்துழைக்கவும் தூய லோயலா இன்னாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும், நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. உன்னோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றுமே வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஹோலி மேடையில்
புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.